இன்னில இருந்து நானும் விரதம் இருக்கலான் இருக்கேன். ஐ மீன் கன்ஃபார்மா நான் இந்த தடவை விரதம் இருக்க தான் போறேன். நீ உண்மையாவா சொல்ற? யா, ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்ன கன்ஃபியூஷன்? அது என்னன்னா ஆலியா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மாம் 15 days விரதம் இருப்பாங்க, ஃபாத்தனா ஒரு வாரம், ஷாஷியானி ஒரு 3 நாள் இருப்பாங்க, அப்புறம் நானும் நஃபிசானியும் 0 days. டேட் மட்டும்தான் இந்த வீட்டில் ஃபுல் மந்த் விரதம் இருப்பாரு. அவர் மட்டும்தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவார். அதான் இந்த தடவை டேடுக்கு பதிலாக நான் அந்த விரதம் இருக்கலான் இருக்கேன். ஐ மீன் ஐ ஹோப் இட்ஸ் பாசிபிள். அதெல்லாம் சரி, எனக்கு என்ன டவுட்னா, என்னால் ஃபுல் டே இருக்க முடியுமா? அல்லாஹ் நமக்கு துணையா இருந்தார்னா நம்மளால எதையும் சாதிக்க முடியும். நீ இந்த நோன்பு மட்டும் நல்லபடியா முழுமையா இருந்து முடிச்சிட்டனா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. குட் ஹாஃபிஸ். ஒரு நிமிஷம். நீ தர்காக்கு வந்தப்போ ஃபுசூ பண்ண கத்து கொடுத்தல, இன்னைக்கு நான் நமாஸ் பண்ண சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ இங்கே படிச்சுட்டு நான் கிச்சனுக்கு போய் வேலையை பார்க்குறேன். ஜெயின் அப்துல்லா சார், அவசரப்பட்டு நீ பாட்டு தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்ட. அது எப்படி இருக்கணும்னாவது தெரியுமா? சொதப்புன மானம் போயிடும். ஜெயின், உன்னை நமாஸ் படிக்க சொல்லிட்டுல நான் வந்தேன், அதுக்குள்ள முடிச்சிட்டியா? இல்ல இல்லையா, ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, நம்ம சாயங்காலம் எப்போ சாப்பிடுவோம்? சாயந்தரம் 7:30 மணிக்கு. அப்போ 15 மணி நேரம் நம்ம பட்னியா இருக்க போறோமா? ஆஃப்கோர்ஸ். சரி, இந்த கதையெல்லாம் விட்டு தள்ளு. முதல்ல நீ என்ன சாப்பிடுற? நான் உனக்கு என்ன சமைக்கட்டும் அதை சொல்லு. சிக்கனை வச்சு கோர்மா, பாஸ்தா, பீட்சா, அப்புறம் மில்க் ஷேக். டன். ஆமா, நீ என்ன சாப்பிடுவ? நான் 2 சப்பாத்தி, கொஞ்சம் காய்கறி, ஒரு கிளாஸ் பால், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இவ்வளோண்டு சாப்பிட்டு நாள் ஃபுல்லா பட்னியா இருப்பியா? ஆமா. ஏற்கனவே நல்லா ஒல்லியா இருக்க, இதுல ரம்ஜான் முடியறதுக்குள்ள தொடப்பு குச்சி மாதிரி ஆயிடுவேன். ப்ளீஸ் டேஸ்ட் பண்ணி பாரு. நீ என்ன வழக்கத்தை மாத்துற? எப்பவுமே ஆலியா கையால செஞ்ச பாயசத்தை நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன். இத சாப்பிட்டதும் போபால் ஞாபகம் வந்துருச்சு. நீ எப்பத்துல இருந்து முதல்ல சாப்பிட ஆரம்பிச்ச? சரி சரி சொல்றேன், முதல்ல காதை விடு. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லு. இது யாரு? உன்னோட புருஷன் ஆலியா. என் புருஷன் மட்டும் இல்ல, என் உலகமே இவர்தான். முதல் மட்டும் இல்ல, 2வது 3வது எல்லா உரிமையும் இவருக்கு தான். நான் சொன்னது தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லு, அப்ப நான் காது விடுறேன். ஜூபி டுபி. புரிஞ்சிருச்சு, காதை விடு ப்ளீஸ். ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஜூபி டுபி உனக்கும் தான். சார் கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனியா இருப்போம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு எங்களை தொல்லை பண்ணாம ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு. கிளம்புறியா? ஓகே, நமாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஷூர்.